வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 ஹிந்தி மல்ஹர் புக் சாப்டர் நம்பர் 5 ரஹீம் கே தோஹே. ரஹீம்னா போயட்டோடைய நேம், தோஹேனா 2 லைன் ஷார்ட் போயம் தான் வந்து பார்த்திங்கன்னா தோஹேன்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க. தமிழ் எப்படி திருக்குறள் 2 லைனில் இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் போயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தோஹேன்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஸோ ரஹீமன் எழுதிய தோஹேயை பார்க்க போகிறோம். फर्स्ट वन, रहीम देखी बडेन को लहू ना तीजिए डारी, जहाँ काम आवो सुई कहाँ करे तलवारी. ஸோ ரஹீமன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா படேன்னா என்னென்னா பிக்கு பெரிய திங்ஸு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு லஹூனா தீஜியே டாரி, லஹூனா சின்னது ஆர் லைட்டான திங்ஸை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, ஸ்மால் திங்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. படேனுக்கோ தேக்கி பெரிய பொருளை பார்த்து, லஹூனா தீஜியே டாரி சின்ன பொருளை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜஹா காம் ஆவோ சுயி, ஒரு இடத்துல நீடில் செய்ய வேண்டிய வேலையை, சுயினா நீடில் வேலை செய்ய வேண்டிய இடத்துல கஹா கரே தல்வாரி, அங்கே வால் என்ன பண்ண முடியும், தல்வாரி மீன்ஸ் ஸ்வாட் வால். ஸோ ஊசி வேலை செய்ய வேண்டிய இடத்துல வாலை கொண்டு போய் வச்சா என்ன செய்ய முடியும். ஸோ அதனால் ஊசி வந்துட்டு சின்ன சைஸாக இருந்தாலும் அதோடைய மதிப்பு அங்கே உயர்ந்ததாக வந்து இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, பெரிய பொருட்களை பார்த்து சின்ன பொருளை வந்து இழிவாக மதிப்பிடக்கூடாது, ஊசி பயன்படுத்துகிற இடத்துல வால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ரஹீம் சேஸ் டு நாட் அண்டர் எஸ்டிமேட் ஸ்மால் சீயிங் த பிக், வேர் த நீடில் இஸ் யூஸ்ஃபுல் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஸ்வார்ட். செகண்ட் ஒன், तरवर फल नहीं कात है सरवर पियहिंग ना पान, कहे रहीम परकाज हेत संपत्ति संजहिन सुजांग. தருவர்னா என்னென்னா ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபல் நஹி காத்துஹே, ஸோ அதோடைய பழத்தை வந்து அந்த மரங்களே வந்து சாப்பிட்றது கிடையாது. மரத்தில் பழுக்கிற பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்களே கண்டிப்பாக சாப்பிட்றது கிடையாது. அது மற்றவங்களுக்கு தான் வந்து பறவைகளுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு இல்லைன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த மாதிரி தான் வந்து அந்த பழம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மரங்களே வந்து அந்த பழத்தை சாப்பிட்றது கிடையாது. சர்வர் பியஹிங் நா பான், சர்வர்னால் என்னென்னா வாட்டர் பாடிஸ், பாண்ட் ஆர் ரிவர் மாதிரி இருக்க வாட்டர் பாடிஸ். ஸோ அந்த நீர்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தண்ணியை அவங்களே வந்து குடிக்கிறது கிடையாது. கஹி ரஹீம் பர்காஜ் ஹித்துனா அந்த வெல்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தான் சொல்லி சொல்கிறாங்க. ஹித் மீன்ஸ் வெல்ஃபேர், அந்த வெல்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு, பர்காஜ்னா மற்றவர்களுக்கு, அதர்ஸ்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்பத்தி சஞ்சஹிங் சுஜான், சம்பத்தி மீன்ஸ் வெல்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கிரேட் பீப்புள், சுஜான் மீன்ஸ் கிரேட் பீப்புளும் வந்து அவங்களுடைய வெல்த்தை மற்றவங்களுக்காக வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ மரங்கள் எப்படி அதோடைய பழத்தை அவங்களே சாப்பிட்றதில்ல, நீர்நிலைகள் எப்படி அதோடைய தண்ணியை அவங்களே வந்து குடிக்கிறது இல்லையோ, அது மாதிரி கிரேட் பீப்புளும் அவங்களுடைய வெல்த்தை வந்துட்டு மற்றவங்களுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரீஸ் டு நாட் ஈட் இட்ஸ் ஓன் ஃப்ரூட், த ரிவர்ஸ் டு நாட் ட்ரிங்க் த வாட்டர், தே எக்ஸிஸ்ட் ஃபார் அதர்ஸ், இன் த சேம் வே கிரேட் பீப்புள் ஏர்ன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ். அதே மாதிரி சுஜான் மீன்ஸ் கிரேட் பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெல்த்தை வந்துட்டு மற்றவங்களுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரஹீமன் தாஹா பிரேமுக்கா மத் தோடோ சிட்காய், டூடே சே ஃபிர் நா மிலே டாங்க் ஃபிர் ஜாய். ஸோ ரஹீமன் என்ன சொல்கிறாருன்னா தாஹானா என்னென்னா த்ரெட், நூல், பிரேம்னா லவ், அந்த லவ்வை வந்து பார்த்திங்கன்னா டு நாட் பிரேக், மற்ற தோடோ சிட்டுக்காய்னா சடனாக குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா, மற்ற தோடோனா டோன்ட் பிரேக், சடனாக வந்து அன்புன்ற நூலை வந்து நம்ம அறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அன்புன்ற நூலை நம்ம அவசரமாக அறக்கக்கூடாது. டூடே சே ஃபிர் நா மிலே, சப்போஸ் நம்ம அதை பிரேக் பண்ணிட்டோம், டூடேனா பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிர் நா மிலே இட் கெனாட் பி ஜாயின்டு, அதை வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணவே முடியாது. மிலே டாங் ஃபிர் ஜாய், அதாவது அப்படி சப்போஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டாலும் என்னாங்கன்னா அங்கே ஒரு டாக்னா என்னென்னா நாட், ஒரு முடிச்சு வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த நூல் வந்து ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருக்காது, முன்னே இருந்த மாதிரி இருக்காது, அங்கே ஒரு முடிச்சு வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும்.
அதை தான் வந்து சொல்கிறாரு. ஒரு முறை வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து ஜாயின் பண்ண முடியாது. சப்போஸ் ஜாயின் பண்ணாலும் அங்கே ஒரு டாங் அதாவது நாட் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஹீமன் சேஸ், do not break the thread of love if in hesed. Once break it, it cannot be joined again. Even it join, a knot is remain. ஸோ திரும்ப நம்ம வந்து என்ன தான் ஜாயின் பண்ணினாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு முடிச்சுன்றது இருக்குது தான் செய்யும். அந்த ஸ்மூத்னஸ் வந்து பழைய மாதிரி திரும்ப நம்மளால் மற்றவங்கக்கிட்ட ஜாயிண்ட் ஆக முடியாது. நெக்ஸ்ட் ஒன், ரஹிமன் பானி ராக்கியே பினு பானி சப்சூன் பானி கயே நா உபரே மோத்தி மானுஷ் சூன். ரஹிமன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பானி ராக்கியே, பானி மீன்ஸ் வாட்டர், ராக்கியே மீன்ஸ் சேவ் பண்ணுறது. வாட்டரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேவ் பண்ணணும். பினா பானி சப்சூன், பினா பானி மீன்ஸ் வித்தவுட் வாட்டர், தண்ணி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சப்சூன் எல்லாமே வந்துட்டு எம்டி ட்ரை ஆகிடும், எதுவுமே வந்து இருக்காது, எல்லாமே ட்ரை ஆகிடும். வாட்டர் இல்லைனா கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்சூன், எவ்ரி திங் இஸ் ட்ரை ஆர் எம்டி. பானி கயே நா ஊபரே, இப்போ சப்போஸ் நம்ம வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணலன்னா ஒன்ஸ் இட் இஸ் கான், வென் த வாட்டர் இஸ் கான், தண்ணி எல்லாமே வந்து போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அதை வந்து ரீஸ்டோர் வந்து பண்ண முடியாது. இட் கேனாட் பி ரெக்கவர். பானி கயே ஊபரே மோத்தி மானுஷ் சூன். ஸோ மோத்தினா என்னென்னா பேர்ல்ஸ், மானுஷ்னா ஹியூமன் பீயிங்ஸ், சூன்னா ஆட்டா மாவு ஃப்ளோர். வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு எம்டியாக தான் இருக்கும். மோத்தினா அந்த பேர்ல்ஸ்குள்ளே ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் இல்லைன்னா அந்த பேர்ல்கே வந்துட்டு ஒரு வேல்யூ கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற வாட்டர் இல்லைன்னா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனும் ஒன்றுமே மதிப்பு கிடையாது. மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஆட் பண்ணால் தான் வந்து அது வேல்யூபிள் திங்ஸாக வந்து மாற்ற முடியும். ஏன்னா ஒரு ஈட்டபிள் திங்ஸாவோ வந்து எடிபிள் திங்ஸாக நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக அந்த மாவை வந்து அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ அதோட வாட்டர் மிக்ஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடிபிள் திங்ஸாக ஃபுட்டாக வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணலன்னா எல்லாமே வந்து எம்டி ஆகிடும், ட்ரை ஆகிடும். சப்போஸ் நம்ம வந்து அந்த மாதிரி தண்ணியை வந்து சேவ் பண்ணாமல் விட்டோன்னா எல்லாமே போயிடுச்சுன்னா இட் கேன் நாட் பி ரெக்கவர்டு, திரும்ப அது வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரஹிமன் சேஸ், சேவ் வாட்டர், வித்தவுட் வாட்டர் எவ்ரி திங் இஸ் ட்ரை, வென் த வாட்டர் இஸ் கான் இட் கேன் நாட் பி ரெக்கவர், பேர்ல்ஸ், ஹியூமன் அண்ட் ஆட்டா. ரஹிமன் विपताहु बलीजो तोरे दिन होय हित अनुहित या जहत में जानी भरत सब कोय. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விபத்தாகுன்னா என்னென்னா அட்வர்சிட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம் வர காலங்கள், அந்த கஷ்டங்கள்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பலினா குட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது. அட்வர்சிட்டி எல்லாமே வந்துட்டு அட்வர்சிட்டி இஸ் த குட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தோரே தின் ஹோய், ஸோ அந்த கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வர்சிட்டி எல்லாமே நமக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஹித் அனுஹித் யா ஜகத்துமே, அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேர்ல்டில் என்ன எதெல்லாம் நல்லது எது கெட்டது நம்ம கூட யார் இருக்காங்கன்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் நம்ம கூட இருந்தவங்க நம்ம ஒரு கெட்டது வரும்போது நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது அந்த மாதிரி வர கஷ்டங்கள் நமக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஹிமன் சேஸ், adversity is the good if it is for a short time. In this world everyone knows the good and bad. ஸோ அந்த மாதிரி நமக்கு கஷ்டங்கள் வர்றது நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. விபஹித்னா அட்வர்சிட்டி, பலினா குட், தோரி தின்னா ஷார்ட் பீரியட், கொஞ்ச நாளைக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். தென் ஹித் அன்ஹித்னா குட் ஆர் பேட், அதாவது வெல்த் ஆர் வெல்த்னஸ், வித்தவுட் வெல்த்னஸ், அதுதான் வந்து ஹித் அன்ஹித்னு சொல்கிறாரு. ஜெகத்னா இன் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தில். ஜானே மீன்ஸ் நோன், தெரிஞ்சுக்க வந்து முடியும். கோய் மீன்ஸ்
எல்லா மனுஷங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் ஒன், ரஹீமன் ஜிஹவா வாப்பரி கஹி கயி சரட் பத்தால் ஆப்பு தோ கஹி பீத்தர் ரஹி ஜூத்தி காத் கபால். ஸோ ரஹீமன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஹவான்னா என்னென்னா நம்மளுடைய டங்கை தான் வந்து ஜிஹவான்னு சொல்கிறாங்க. பாவரின்னா என்னென்னா மென்டல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபூலிஷ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து நம்ம டங் வந்துட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாமல் என்ன வேணாலும் பேசிகிட்டே இருக்கும். கஹி கர் சஹர் பாத்தால். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்க் பாத்தால். ஸ்வர்க்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்க்கம், பாத்தால்னா நரகம் சொல்லி எதை வேணாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தெரியாதே என்னன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் எதுவும் தெரியாமல் எப்போவுமே அது எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கும். ஆனால் வந்துட்டு இதால் வர விபரீதத்துக்கு அடி வாங்கிறது தலை மட்டும்தான் அடி வாங்கும். ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டு நாக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுமா. ஆனால் வந்துட்டு அடி வாங்கிறது யாருன்னு பார்த்தோன்னா தலையாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. டங் இஸ் எ ஃபூலிஷ்னு சொல்லி சொல்கிறாரு. டங் இஸ் த ஃபூலிஷ். கஹி கயி ஸ்வர்க் பாதால். இது என்ன பண்ணும், ஹெவன் ஹெல்லுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டே இருக்கும். பேசிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பு தோ கஹி பீத்தர் ரக்கி. எல்லாத்தையும் பேசிட்டு என்ன பண்ணுவோம், பீத்தர் உள்ளே போயிட்டு அமைதியாக உட்காந்துக்கும், வாய்க்குள்ளே போயிட்டு அமைதியாக உள்ளே மூடிக்கும். ஜூத்தி காத் கபால். ஆனால் அடி வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபால். கபால் மீன்ஸ் ஹெட், தலை தான் வந்து அடி வாங்குறதா இருக்கும். ரஹிமன் சேஸ் த டங் இஸ் த ஃபூலிஷ். இட் ஸ்பீக் ஹெவன் ஆர் ஹெல் பட் இட் ஸ்டே இன்சைட் இட் செல்ஃப். அந்த டங்கு என்ன ஆகுது, இட் ஸ்டே inside itself but kick its own head. Last poem. Kahi Rahim Sampati Sake Banat Bahu Reet Bahut Bahu Reet Vipati कौशटी जे कसे ते ही सांचे மீத். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பத்தின்னா வெல்த்னஸ், நம்மளுடைய வெல்த். சக்கேனா ரிலேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெல்த்தை வந்து எப்படி வேணாலும் வந்து வந்திருக்கலாம். பகுத் பஹு ரீத், அதாவது இட் கம்ஸ் மெனி வேஸ். நம்மளுடைய வெல்த் வந்து எந்த வழியில் வேணாலும் வந்திருக்கலாம். இட் கம்ஸ் மெனி வேஸ். வி அக்வைர்ஸ் த வெல்த் இன் மெனி வேஸ். நமக்கு அந்த வெல்த்ன்றது எந்த வழியில் வேணாலும் வந்திருக்கலாம். பிபத்தி கௌஷட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து. பிபத்தின்னா ஆபத்து. அது வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து வரும்போது அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கௌஷட்டி மீன்ஸ் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா தோஹி சோச்சே மீத். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும் என்ன சொல்லிட்டு யார் நம்மளுடைய உண்மையான ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சோச் மீத்னா சாஞ்ச் மீத்னா என்னென்னா ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி அப்போ தான் வந்து காமிச்சு கொடுக்கும். நம்மளுடைய ஆபத்து காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி காமிச்சு கொடுக்கும்னு சொல்கிறார். நம்மளுடைய வெல்த்தை வந்து எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் நமக்கு வர ஆபத்து காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி நமக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. Rahiman says wealth is acquired in many ways, but true friends are those who are remain loyally during the difficult times as they are tested by adversity. அதை எப்படி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும்னா நம்மளோட துன்பம் வர காலத்தில் தான் யார் உண்மையான நண்பன் சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. செல்வம் வந்து நம்ம பல வழிகளில் வந்திருக்கலாம், ஆனால் நம்ம ஆபத்து காலத்தில் கூட இருக்கவங்க தான் வந்து உண்மையான நண்பன். அப்போ நமக்கு அந்த வர அட்வர்சிட்டி அந்த ஆபத்து கூட நல்லது தான் சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த தோஹே நமக்காக எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம் கான்கானா. ஸோ அவருடைய ஃபுல் நேம் வந்து இதுதான். ரஹீமன் சொல்கிறோம்ல, அவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் ரஹீம் கான்கானா.
कवि से परिचय, introduce the poet. परिचय means introduce, कवि ना poet. So रहीमन பக்தி கால் से एक प्रसिद्ध कवि थी. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தி கால் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான போயட்டாக வந்து இருந்திருக்காரு. ऐसा माना जाता है कि उनके जन्म 16वीं शताब्दी में हुआ था. ஸோ இவருடைய பர்த் வந்து இவர் எப்போ வந்து பிறந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 16th செஞ்சுரியில் வந்து பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. उन्होंने नीति भक्ति और प्रेम संबंधी रक्षाएं की. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நீத்தினா அதாவது வந்துட்டு மொராலிட்டி, தென் வந்து டிவோஷன், தென் லவ், இந்த மாதிரி பக்தி, பிரேம், சம்பந்தி, அதாவது மொராலிட்டி, டிவோஷன் அண்ட் லவ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிட்ரேச்சர் வந்து அதாவது போயம் வந்து எழுதியிருக்காரு. நிறைய அவருடைய எழுத்துக்கள் வந்து நிறைய பார்த்திங்கன்னா பக்தியை பற்றியும் லவ்வை பற்றியும் தென் வந்து பார்த்திங்கன்னா நீதியை பற்றியும் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. उन्होंने अवधी और ब्रज भाषा दोनों में कविताएं लिखी है. ஸோ இவருடைய எழுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவதாயி அண்ட் பிரஜ் பாஷா இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ரஹீமன் ராமாயண் மகாபாரத் ஆதி பிரசித்த கிரந்தோங்கே அச்சே ஜான்கார் தே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் தென் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம் இதில் வந்து ரொம்ப நிறைய கை தேர்ந்தவர். அதாவது அந்த ராமாயண மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பிரசித்தனா அவருடைய அந்த மகாபாரதம் இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. उनकी मृत्यु 17वीं शताब्दी में हुई थी. आज भी आम जन जीवन में उनके दोहे बहुत लोक प्रयोग है. ஸோ இப்போயும் அவருடைய டெத் வந்து எப்போ அக்கர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தோகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவருடைய தோகை வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகவும் ஃபேமஸாகவும் வந்து இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க. So that's all about Rahim ke Dohe.